1996ல அவர் வந்து மாண்புமிகு மாணவன் என்ற படத்துல ஹீரோவா வந்தாரு. மாண்புமிகு மாணவன் 1996. ஆனால் இப்ப என்னது 2026, 2026ஆம் ஆண்டில் அவர் மாண்புமிகு முதல்வராகிவிட்டார். எப்படி 1996இல் மாண்புமிகு மாணவன் என்ற படத்தில் நடிகராக கதாநாயக நடித்தவர் இன்று 2026இல் மாண்புமிகு முதல்வன் என்ற ஒரு நிலைப்பாட்டுக்கு வந்துள்ளார். ஆகவே தான் இன்று தாவேகாவை பொறுத்தவரையிலும் தென்னிந்தியாவில் தனக்கென்று கணிசமான வாக்கு வங்கிகள் உள்ளதால் தற்போது இன்றைய நாளேடுக்குள்ள என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, தென் மாநிலங்களில் நாங்கள் காணொலிவதற்கு அழகான கட்டமைப்புகளை நாங்கள் ஏற்படுத்தி கொண்டிருக்கின்றோம் என்ற நிலைப்பாடு உள்ளது. ஆனால் கடந்த 15 நாட்களாக தாவேகா அரசு, மத்திய அரசினுடைய நிலைப்பாடுகள் செயல்பாடுகளை பார்த்து கொண்டு சைலண்டாக இருக்கிறாங்களே என்ன என்று தமிழ்நாட்டுடைய அரசியல் விமர்சகர்களும் செய்தியாளர்களுக்கும் ஒரு விதமான ஒரு நிலைப்பாடு, அச்சம் இருக்கின்றது. என்ன செய்ய போறாங்களோ, எது நடக்க போகின்றதோ. எதுவும் நடக்காது. விஜய் அவர்கள் ஆட்சியை தக்க வைத்து பக்குவமாக கொண்டு சென்று மக்களுக்கான நலத்திட்டங்களையும் மத்திய அரசுக்கு எதிரான போக்குகளை கடைபிடிக்காமல் இருந்தால் இந்த ஆட்சி 5 ஆண்டு காலம் தொடரும் என்பது குறிப்பிடத்தக்கது. ஆனால் அதே நேரத்தில் 2029ஆம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தல் ஒன்று வருகின்றது. அந்த நாடாளுமன்ற தேர்தலில் காங்கிரஸ் கட்சி என்ன நினைக்கிறது என்றால், எப்படியாவது விஜயை கைக்குள்ள போட்டால் நம்ம தேசிய அரசியல் செய்வதற்கும் அடுத்தபடியாக ஆட்சி அமைக்கிறதுக்கான ஒரு நிலைப்பாடு உருவாக்கலாம் என்று நினைக்கின்றது. ஆனால் அது எந்த விதத்தில் கைகூடும் என்று தெரியாது. காரணம் என்றால் காங்கிரஸ் கட்சியிலிருந்து திமுகவிலிருந்து காங்கிரஸ் கட்சி விலகிவிட்டது.